So hello viewers, welcome to another video. So இந்த வீடியோல நம்ம முக்கியமாக அதை பற்றி பேச போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் பேட்டரி நிற்க மாட்டேங்குது. ஸோ இது எல்லாத்தோட ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் வீட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை எல்லாம் விளையாண்டு தள்ளுவாங்க. ஸோ பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ பெரியவங்களும் வீடியோஸ் பார்க்குறேன், அது பார்க்குறேன். ஸோ நெட்டு ஸ்பீடும் குறையும், பேட்டரி லைஃப்பும் சேர்ந்து குறையும். ஸோ அதை எப்படி நம்ம முக்கால்வாசி நம்ம தடுக்க முடியும், அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் டேட்டா சேவரை ஆன் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க டேட்டா சேவர் ஆன் பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு டெய்லி 1.5 GB இல்லை 2 GB தான் லிமிட்னா, ஸோ எனக்கு நெட் அதிகம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டேட்டா சேவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ சில ஃபோனில் டிஃபால்ட்டே அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஆன் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் வேறு ஆப்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த ஆப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அதுவே பாதி கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு அதுவே டேட்டா பாதி இது இழுத்துனா நெட்டு ஸ்பீடும் குறையும், உங்களுக்கு டேட்டாவும் அதிகமாக இதாகும். ஸோ அது மாதிரி இது பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா எப்படி குறையாமல் நீங்கள் டேட்டா சேவர் ஆன் பண்ணாமல் எப்படி குறையாமல் இருக்குங்கிறத நான் அந்த வீடியோவில் ஒவ்வொரு இதை நான் சொல்கிறேன். இதை மறக்காமல் உங்கள் ஃபோன்லேயே அந்த மாதிரி ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக சில ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதாவது டியூ பேட்டரி சேவர், அதாவது க்ளீன் மாஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நிறைய பேட்டரி சேவர் ஆப்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நல்லா 1 லட்சத்துக்கு மேலே ப்ளே ஸ்டோர்லேயே ஆப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை தயவு செய்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டால் பண்ணால் உடனே இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் அதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு நான் முக்கியமாக வந்து சொல்லிடுறேன். எல்லோரும் நீங்கள் டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்க்கு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே நான் அன்இன்ஸ்டால் பண்ணி அப்படி கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பானது. நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் எந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச்னு இருக்கும். ஸோ அது ரெண்டையும் கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 53 MB இருக்கும். ஸோ அது உங்கள் ஃபோனில் சேவ் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 MB அதை சேவ் பண்ணியிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் அதை இது பண்ணாமல் நீங்கள் வெறும் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வெறும் 53 MB மட்டும் தான் கிளியர் ஆகும். மிச்சம் இருக்க அந்த 500 MB அப்படியே உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் அதை டெலிட் பண்ணும்போது பார்த்து டெலிட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் அன்னோன் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ஆப்ஸ் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் நம்ம அதுக்கு அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆடி ஒருத்தர் அமாவாசை கொடுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தடவை தான் நம்ம எடுத்து இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்மளுக்கு தான் இப்போ ஃப்ரீ நெட் அந்த 1.5 GB கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்க ஆப்ஸை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸும் உங்களுக்கு நிறைய பேட்டரி ட்ரைன் பண்ணும், கூடவே இன்டர்நெட்டும் உங்களுக்கு நிறைய ட்ரைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து 4th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th ட்ரிக் வந்து நம்ம செட்டிங்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதாவது செட்டிங்ஸ்குள்ளே கீழே போய்க்கோங்க. கீழே போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது எபோட் ஃபோன்லாம் பில்ட் நம்பரை ஒரு 7 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அன்லாக் ஆயிரும். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், டிரான்ஸ்லேஷன் அனிமேஷன் ஸ்கேல், வேறு அனிமேஷன் ஸ்கேல் ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே இல்லை 0.5x இல்லை 1x இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஆஃபில் கொடுத்துருங்க. ஏன்னா அது ஆஃப் கொடுத்துருங்க உங்களுக்கு ஃபோனு பார்க்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதில் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே நீங்கள் அதை ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கில், நீங்கள் அடுத்து நான் டக்குன்னு யூடியூப் வரேன் அப்படின்னு யூடியூப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்லோட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அதிலே 1 ப்ராசஸ் 2 ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 5th ட்ரிக், இது முக்கால்வாசி பேர் பண்ணுற தப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சோசியல் மீடியா நிறையா பார்ப்பாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த நிறையா பார்த்துக்கிட்டே வருவாங்க. அவங்க பார்த்துட்டு வரும்போது இப்போ ஃபேஸ்புக்கில் போகிறாங்கன்னா அடுத்து ஃபேஸ்புக்கில் எல்லா இதுவும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வாட்ஸ்அப்பில் வருவாங்கன்னு நீங்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தாங்கன்னா அந்த ஃபேஸ்புக் அப்படியே பேக்ரவுண்ட் ரன் பண்ண விட்ருவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரி அதிகமாக ட்ரைன் ஆகும், இன்டர்நெட்டும் ட்ரைன் ஆகும். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்பை உடனே பேக்ரவுண்ட்லேருந்து கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் கிளியராக கொடுக்கணும் கிடையாது. அந்த ஒரு ஆப்பை மட்டும் ஸ்வைப் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பு பேக்ரவுண்ட்லேருந்து போயிடும். ஆனால் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பேட்டரி வந்து காப்பாற்றி கொடுக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். 6th ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து 6th ட்ரிக்கும் இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஸ் இதே மாதிரி பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஃபோன். அதாவது
ஃபோனை வந்து சும்மா அப்படி பவர் பட்டன் இருக்குங்களா அதை ஆஃப் பண்ணிடாதீங்க. எல்லாமே பேக்ரவுண்டில் கிளியர் பண்ணிட்டோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பேட்டரி வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இதை நைட் ஃபுல்லாக விட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேக்ஸிமம் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி பாருங்கள். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 7th ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். 7th ட்ரிக் இது எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னே சொல்லலாம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணுறது. ஸோ 100% சார்ஜை 400 டைம்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம பேட்டரிலாம் லித்தியம் செல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 400 டைம்ஸ்க்கு மேலே நம்ம ஃபோனை வந்து 100%க்கு சார்ஜ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேட்டரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும்னு அர்த்தம். உங்கள் பேட்டரி நான் இது எல்லா ட்ரிக்கும் பண்ணிட்டு ஆனால் பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா உங்களுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ 100% சார்ஜ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எத்தனை தான் சார்ஜ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 80 to 85% சார்ஜ் பண்ணி உங்கள் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ 100% சார்ஜ் பண்ணுறதை மேக்ஸிமம் குறைச்சிக்கோங்க. அடுத்து 8th ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடலாமான்னு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும். ஸோ போடலாம், தப்பே கிடையாது. நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவும் சார்ஜ் போடலாம், ஒரு நாள் ஃபுல்லாகவும் சார்ஜ் போடலாம். அது ஆனால் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது பவரை கட் பண்ணிடும். 100% சார்ஜ் போட வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை வராது, ஒன்றும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர் ஹீட் ஆகுதுன்னு அதை செக் பண்ணி பார்த்துட்டேன் நிறைய டைம். ஸோ அது மாதிரி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அடுத்து 9th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணாத ஆளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனோட இன்டர்நெட்டை எப்பவும் ஆனில் வச்சுருக்கிறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பானது. அது மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வைக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை எப்போவுமே இன்டர்நெட் ஆனில் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நெட்வொர்க் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா பட்டு வேகமாக உங்களுக்கு பேட்டரி காலி ஆகிட்டே இருக்கும். அப்படியே பேட்டரியோட லைஃப் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ இன்டர்நெட்டை மட்டும் எப்போ ஆன் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான அப்போ மட்டும் ஆன் பண்ணி வைங்க. இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகலாம், சில கேச்சஸ் இன்ஸ்டால் ஆகலாம், இல்லை குக்கீஸ் இன்ஸ்டால் ஆகலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அதுவும் பேக்ரவுண்டில் ஆப்ஸ்லாம் ரன் பண்ண விட்டு நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி முடிஞ்சது உங்களுக்கு இன்டர்நெட்டும் போயிடும், பேட்டரி அதோட வேகமாக போயிடும். ஸோ இன்டர்நெட்டை எப்பவுமே ஆன் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான அப்போ மட்டும் ஆன் பண்ணி வைங்க. அடுத்த 10th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணும்போது நார்மலாக சார்ஜ் போடுவீங்க. ஸோ அப்போ சார்ஜ் பண்ணும்போது இன்டர்நெட் ஆன் பண்ணி சார்ஜ் போடாதீங்க, இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது ஏரோப்ளைன் மோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சில இடத்துல நெட்வொர்க் இல்லாத இடத்துலலாம் இருப்பீங்க, சில இடத்துல நெட்வொர்க் ஃபுல்லாக இருக்கும். நெட்வொர்க் இல்லாத இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பேட்டரி வந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியும் கொஞ்சம் ட்ரைன் ஆகும், சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஏரோப்ளைன் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் ஓகே, நீங்கள் உங்களுக்கு பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும். இதை விட உங்களுக்கு பெட்டராக ஒன்று சொல்லணும்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடுங்க. ஸோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டிங்கன்னா இப்போ என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours இல்லை 1.5 hours 0 to 100% ஏறிடும். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன்னா ஒரு 15 minutes குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஏறும். ஸோ அதனால் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 11th ட்ரிக்கு, இது எல்லாத்துக்கும் கேமர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா PUBG, Free Fire எல்லாம் விளையாடிருப்பீங்க. இப்போ வீட்டில் தான் இருப்போம், இல்லை விளையாண்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி விளையாடும் போது உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது நீங்கள் நிறைய டைம்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஹீட் ஆகிறத ஒரு 2-3 விஷயத்தை வச்சு தடுக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனோட பேக் கேஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கூலிங் அப்படியே நேச்சுரல் ஹீட் அப்படியே கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபோனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த கூலிங் குறைக்கிறதுக்கு ஃபேன்லாம் நிறையா அந்த கவரோட வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நான் அதை வச்சு கூல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோனை ஹீட் பண்ணும்போது உங்கள் பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஸோ உங்கள் ஃபோனும் ஹீட் ஆகி உங்கள் பேட்டரியும் ஹீட் ஆச்சுன்னா மேபி வெடிக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு வெடிக்கிறதே என்ன பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஐசி நிறைய கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு சான்சஸில் மேபி ஒரு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. இதனால் உங்களுக்கு பேட்டரியும் லைஃப்பும் குறையும், உங்கள் சார்ஜும் சீக்கிரம் குறையும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அடுத்து 12th ட்ரிக், இது எல்லா லேடிஸும் பண்ணுற மிஸ்டேக் தான். ஃபோனை கிச்சனில் சார்ஜ் போடக்கூடாது. ஸோ கிச்சனில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா கிச்சனில் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஓவர் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டிங்கன்னா அடுப்புலேருந்து வர புகை, ஸோ உங்கள் கிச்சனில் இருக்க ஹீட் எல்லாமே ஃபோனை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து ஹீட் ஆகும், சார்ஜ் ஏறக்கும் லேட் ஆகும். ஸோ பேட்டரி லைஃபு கூட சேர்ந்து குறையும். ஸோ கிச்சனில் மேக்ஸிமம் சார்ஜ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார்ஜ் போட்டு கேம் விளையாட ஆளுக்கு நிறையா இருப்பாங்க. ஸோ சார்ஜ் போட்டு கேம் விளையாட ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் அது ஓவர் ஹீட் ஆகும் சார்ஜ் போட்டு கேம் விளையாண்டா. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க.
சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடலாம். நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இந்த கேமு. ஸோ அடுத்து சார்ஜ் போட்டு பேசாதீங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சம்டைம்ஸ் சில பேர் நான் பார்த்துருக்கேன், சார்ஜ் போட்டு அப்படியே காதில் வச்சு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை என்னென்ன பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வரும்னு. ஸோ அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க. அவ்வளோதான். இந்த 12 ட்ரிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபோன் வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கா இல்லைன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த 12 ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் இந்த 12 ட்ரிக் ஒர்க் ஆச்சு, என்னோடய பேட்டரி நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் கார்த்திக். ஸோ பாய்.